ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிச்சஸ்ட் மேன் இந்த கேம் எபிசோட் 15 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஜின் அங்க வரான். ஜின்னு யாருன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல ஃபேண்டம் ஜெனரல் அப்படின்னு ஒரு கார்டு கேமை இவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதுல ஆர்ட் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது நம்ம ஜின்னு தான். அது அங்க வந்த உடனே நம்ம வாங்க பத்தி கேட்க, ஆமா வாங்க வந்தீங்க இல்லையா? அங்க இப்போ கரண்டா இல்ல. ஓ அப்படியா, சரி நான் போகிறேன். போகும்போதே நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுக்கோ தெரியுது இவரு வாங்க பார்க்க தான் வந்திருக்காருன்னு. அதனால அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு வாங்க பார்க்கணுமா, என்ன விஷயம் சொல்லணுமோ என்கிட்ட சொல்லுங்க, தாராளமா நான் சொல்றேன் அந்த விஷயத்த. அப்படின்னா இந்த பென்ட்ரைவை நீங்க அவருக்கு குத்துருங்க. ஏன்னா இது உள்ள ஃபேண்டம் ஜெனரலோட அப்டேட் செய்யப்பட்ட கேரக்டர் எல்லாமே இருக்கு. பே இதை உங்களை பண்ண சொன்னாரா? இல்ல அப்படி இல்ல, இதை நானே பண்ண, இது ஃப்ரீ தான். அந்த கேமோட ஆர்ட் கிரியேட் பண்ணது இவரு தானா? அப்போ அட ஜின்னு கொஞ்சம் நேருங்க, நீங்க ஏன் பேவைய மீட் பண்ணக்கூடாது? நான் பேவை மீட் பண்ணும் போது அவன் ரொம்ப நர்வஸா இருக்கான். ஆமா என்ன ஆச்சு? எனக்கு அவளைக்கும் சோஷியலைஸா பேச தெரியாது. அங்க இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க மைண்ட்ல இருக்க விஷயத்த சொல்லுங்க, எல்லாமே நல்லா போகும். மிஸ்டர் பே உங்களை பார்க்க இவரு வந்திருக்காரு. அங்க பே கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது பே ஸ்டார்டிங்ல கத்துறான். ஆனா வெளியில வரும்போது ஒரு விஷயத்த ஆளு சொல்லியிருப்பான். அங்க அசிஸ்டன்ட் பண்ண சொல்றான். ஆமா என்ன விஷயம், என்ன சொன்னார் அவரு? அதுவா, இப்போ அதை புது கேமுக்கு போஸ்டர் என்ன ரெடி பண்ண சொன்னாரு. அப்புறம் மின்னாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி காட்டுறான். அட மின்னு எதிர்பார்க்கல, உண்மையிலேயே நீ ஜீனியஸ், எல்லாமே பக்காவா இருக்க. அட என்ன நீங்க சொல்றீங்க, நான் அவளுக்கு பெருசா எதுவும் பண்ணல, சொல்ற விஷயத்த நான் அப்படியே பண்ண, அவ்வளவுதான், எல்லாமே உங்களோட பிளான் ஒண்டிதான். இப்போ நீ உன்னோட ஐடியா எதுவும் இதுக்குள்ள போடலையா? பரவாயில்ல, உண்மையை சொன்னா நீ ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தனா இருக்க. இதை கேட்கிற ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்துல இதுக்கு மேல இந்த கேமை மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்க சொல்றான். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றது பிடிக்காது அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்களே இப்படி சொல்றீங்க, அதுக்கு காரணம் இருக்கு. இது ஒரு டாக்டிக்ஸ் மாத்தான். அதனால மின்னால அங்க எதுவும் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் சீன்ல ஜின் அங்க உட்கார்ந்து இருக்கான். ஜின்னுகிட்டயும் அவன் சொல்லிடுறான், நான் ஃபேண்டம் ஜெனரல அதை அப்டேட் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல. எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு இன்வெஸ்டர் கீழே நாய் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுற, அது ஓகே. ஆனா இப்போ உன்னோட கம்பெனி நல்லாவே வந்துச்சு. அது போக இப்போ உன்னோட கம்பெனி ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியும். அதனால என்னதான் நீ மறைக்க ட்ரை பண்ணாலும் எல்லாருமே நோண்டி நோண்டி கேட்பாங்க. இதனால உன்னோட கம்பெனியை பத்தி யோசி, அதுக்குன்னு சில பல ரெப்புடேஷனும் இருக்கு. ஆமா ஒரு வகையில இவன் சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி அவளைக்கும் நான் கேமை ப்ரொமோட் பண்ணலனா அவளைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே டவுன்லோட பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ நான் அப்படி பண்ணனா என்ன, இது இவங்க ப்ரொஃபைல லோவா வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இதுவும் பிரச்சனை. இவன் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். இன்னமும் அந்த கார்டு கேமை பத்தி அவன் சொல்லுவானா? இதனால நம்ம பேச சொல்றான், இந்த கார்டு கேமை மறந்துரு, நீ என்ன பண்ணு, அதுக்கு பதிலா இப்போ நான் உருவாக்குறேன் அந்த கேமுக்கு நீ வேலை ஆரம்பி, உன்னோட உதவி எனக்கு நிறையவே தேவை. இதை கேட்கிற அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அலங்க ஒத்துக்கிறான். சீன்ல மார்க்கெட்டிங் பண்ண சொல்லிருப்பான்ல, இதை பாக்குற லின்னுக்கு சுத்தமா நம்ப முடியல. அம்மா என்ன ஆச்சு, அவரு மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டாரு அப்படின்னு யோசிச்சேன். இல்ல அவரு என்ன சொன்னாருன்னா, விஷயத்த அவரு மாத்திட்டாராம். ஆனா எனக்கு இப்போ புரியாத விஷயம், அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சு இந்த கேம் அவரு ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு சைடு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற அந்த யூடியூபர் பையன், அவனை வச்சுதான் ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாங்க ஸ்டார்டிங்ல கூட கேம் எல்லாம் மொக்கையா இருக்கு அப்படின்னு ரோஸ் பண்ணுவானே அவனே தான். ஆள் இப்போ ரொம்ப பரிதாகமான நிலைமையில இருக்கான். ஏன்னா அந்த டைம்ல ஏதோ நம்ம ஹீரோவோட லோன்லி டெசர்ட் ரோடு அதை ஆளு நல்லா ரோஸ் பண்ணிருப்பான். ஆனா இப்போ எதுவுமே அங்க ரோஸ் பண்றதுக்கு இல்ல. இப்போ என்னோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஈவன் நான் இப்படி எல்லாம் கூட யோசிக்கிறேன், என்னோட கரியரை சேஞ்ச் பண்ணலாமான்னு. ஒரு சைடு இப்படி யோசிக்கும் போது திடீர்னு ஒரு பிசினஸுக்கான மெயில் வரும். அதுவும் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வருமா. ஆளு இருக்கிற நிலைமைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு போறான். சைடு அந்த டீலுக்கு 1500 யுவானுக்கும் மேலதான் நான் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். அங்க ஃப்ரீயானு கேட்டிருப்பாங்க. நம்ம ஆளு தயங்காம சொல்லிடுறான், அவன் ஃப்ரீ தான், எந்த டைம் வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். இது கேட்டவனே ஒரு கால் வருது. லின்னும் கேக்குறா, இப்ப நான் தான் மெசேஜ் பண்ணேன், என்ன விஷயம்னா எங்க கம்பெனி ஒரு புது கேம் லான்ச் பண்ண போகுது, அதை அட்வர்டைஸ் பண்ண போதே நீதான், அதுக்கு எங்களால 10,000 யுவானை தர முடியும். 10,000 யுவான்னு கேட்டவனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க லின்னும் சொல்றான், நாங்க ஸ்கிரிப்டை அனுப்புவோம், அதை நீங்க படிக்கணும். அப்போ என்னால அதுல சில பல சேஞ்சஸ் பண்ண முடியும் இல்லையா? இல்லவே இல்ல, நீங்க ஒரு வார்த்தையும் மாத்தக்கூடாது, எல்லாமே அப்படியே இருக்கணும். அட இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, நான் அப்படிப்பட்ட டீலுக்கு எல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீங்க வேற யாராச்சும் பாத்துக்கோங்க, ஏன்னா ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, எனக்குன்னு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குல்ல. நம்ம லின்னு அங்க அமௌண்ட்டை ஏத்துறா, 20,000 50,000ன்னு.
இதுக்கு கடைசியா ஆளு ஒத்துக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவும் கிடைக்காது. கேம் எல்லாம் ஆளால டெஸ்ட் பண்ண முடியாது. வெறும் ஒரு 10 செகண்ட் வீடியோ தான். அதுலயும் ஒரு கேரக்டர் வந்து இவனை ஸ்டூபிட்னு சொல்லுமா. இதனால ஆளு கோவத்தோட ஒத்துத்துக்கே போயிடுவான். கிடைக்கலான்னு போகும்போது திடீர்னு அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அங்க 50,000 யுவான் கிரெடிட் ஆயிருக்கும். அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. ஒரு சைடு நல்லா பார்க்கும்போது இது அதே கம்பெனி. இந்த கம்பெனியை தான் ஸ்டார்டிங்ல அவன் ரோஸ் பண்ணிருப்பான். அங்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு சைடு அவன் ஒத்துக்கினான் இந்த விஷயத்த பண்ண. ஒரு சைடு யூடியூபர் யோசிக்கிறான், இவன் வந்து வேணும்ட்டே என்ன பழி வாங்கணும்னு சொல்லி தான் இப்படி பண்றானோ. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவனை அப்படி ரோஸ் பண்ண, அதனால தான் என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி பண்றானா இப்படின்னு அவன் ரொம்ப பயந்து போறான். ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் சைலண்டா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிருக்காங்க. ஐயோ லின்னு வந்து கண்டுபிடிச்சரா. அப்போனா இதுக்கு காரணம் நீங்க தானோ. ஆமா, தயவு செஞ்சு இத பே கிட்ட ஒண்டி சொல்லாதீங்க. புரியுது, நான் வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. கேம் வந்து பப்ளிஷ் ஆக போகுது. ஆனா ஒரு சைடு பயமா இருக்கு எனக்கு. ஒரு சைடு இது நாளைக்கு தான் பப்ளிஷ் ஆக போகுது. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு பயமாவும் இருக்கு. இது ஊத்திக்கோன்னு கவலையப்பட வேணாம். ஒரு கேம் டெவலப்பரா நம்மளுக்கு இப்படி ஃபீல் ஆகுறது ஆவேசான விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த ஸ்டோரி வந்து எப்படி எண்ட் ஆகும்னு. ஆனா நம்மளுக்கு இன்னமும் தெரியல பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கேமை என்ஜாய் பண்ணுவாங்களான்னு. அதனால இது ஃபிளாப் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்பயுமே இப்பதான் லைஃப் ஆர் டெத் இந்த மாதிரி டிசிஷனை அவர் எடுப்பாரு. சீன்ல யூடியூபரும் ஆடு மூலமா அந்த கேமை நல்லாவே ப்ரோமோட் பண்ணி வர்றான். சீல ஸ்டூபிட்னு சொல்லுவாங்களா, அதனாலே என்னவோ தெரியல நிறைய பேருக்கு இந்த ஆடு பிடிக்கல. ஆனா பேக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஏன்னா பிடிக்காம போகணும், அதுதான் பேயோட பிளான். அங்க அசிஸ்டன்ட் பொண்ணும் ஓடி வந்து சொல்றான் எல்லாமே நாசமா போயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிக்கல. எல்லாருமே நெகட்டிவான ரிவ்யூஸா தராங்க. ஒருத்தன் அந்த யூடியூபரை தப்பா பேசுறாங்க. அந்த யூடியூபர் பைப்புலைக்கு நிறைய நாளாவே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல, நிறையவே பணத்தை தராங்கன்னு சொல்லி ஒரு நாய் மாதிரி கேவலமா இந்த விஷயத்த அவன் பண்ணிருக்கான். இந்த கேம் இருக்குல்ல, இது வந்து காசா போடுங்கிற ஒரு கேம் தான். வெளியில இருந்து பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா உள்ள ஒண்ணுமே நல்லா இல்ல. ஒருத்தங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் அப்படியே ஓடி போயிடறா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சைடு இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். பரவாயில்ல, எல்லாமே பிளான் பண்ணபடி தான் போயிருக்கு. நிறைய பேரை நான் விருக்க வச்சுட்டேன். இதுதான் எனக்கு வேணும். நிறைய பேரை நான் இழக்க வைக்கணும். சீன்ல லின் அந்த போஸ்டரை பார்த்து அப்படி தேம்பி அழுகுறா. இடத்துல அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றான், நம்ம கேம்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இன்னமும் மோசமா வந்துகினே இருக்கு. கேட்கும் போது இன்னமும் அவளுக்கு அழுகையா இருக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் எதுக்காக இவன் இந்த கேமை ஒட்டு மொத்தமா நாசமாக்குனான்னு. அப்புறம் வர எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஃபைனல் எபிசோடு. சோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் பாக்குற ஒரு வீடியோல நீங்க லைக்க போட்டா ஒண்டிதான் என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நானும் தொடர்ந்து இன்னமும் நிறைய அனிமேஸ போட முடியும். லைக்க போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.